இலக்கிய சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களும் அட்டகாசமான விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பைரவி பார்த்தீங்க அப்படின்னா கௌதமை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. இலக்கியாவை விட்டு நீ வெளியே போயிரு, நீ வெளியே வந்துட்ட அப்படின்னா இலக்கியாவை ஜெயிலிருந்து நான் ஜாமீனில் எடுக்கிறேன், அதை பற்றி நீ கவலையப்பட தேவையில்ல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுச்சுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்கிறதே இலக்கியாவுக்காக மட்டும்தான், அவளவே பிரிஞ்சு என்னை போக சொல்கிறீங்களா, நீ உண்மையாகவே ஒரு பொம்பளை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே பைரவிக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. இதை ஒட்டு கேட்டுட்ருக்க நம்ம அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷங்க. எப்படியோ ஒன்று 2 பேர் முட்டிக்கிட்டு செத்தா சரி நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு பொம்பளையை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அதே இந்த நிலமையில் உங்கள் பொண்ணோ வேறு யாராவது இருந்திருந்தால் அப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லியிருந்தாக்கா நான் உங்கள் திசை பக்கம் கூட வந்திருக்க மாட்டேன், இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல, உங்கள் முகத்தவே வேறு இங்கே வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுறாருங்க நம்ம கௌதமை. இதை கேட்ட உடனே ஒரு நிமிஷம் கௌதம் கோவப்பட்டு போனேன்னா எனக்கு நஷ்டம் கிடையாது, உனக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, என் இலக்கியாவை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பார், இதை கண்டிப்பாக பண்ணவே முடியாது, கேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு, நான் நினச்சா மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும், இதுக்கு நீ சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும், அவளால் சுதந்திரமாக வெளியே சுற்ற முடியும், உனக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி சொல்கிறாங்க. இலக்கியாவை வெளியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே நம்ம அஞ்சலிக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுதுங்க. என்னது, இலக்கியாவும் கௌதமும் பிரிக்கிறதா தானே என்கிட்ட சொன்னாங்க அத்தை, இப்படி இலக்கியாவை வெளியே கொண்டு வர போகிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே, இது என்ன கௌதமுக்கு ஷாக்கு கொடுப்போன்னு பார்த்தா எனக்கு பயங்கரமான ஷாக்காக கொடுத்துட்டாங்களே பைரவி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் சொன்னாலும் சரி, பைரவி அத்தையா சொன்னாலும் இலக்கியாவை வெளியே விடுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புலம்பிட்டுருக்காருங்க அஞ்சலி. இது என்ன இலவாது போட்டோம், எனக்கு தேவையானது அவங்க 2 பேரும் பிரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.